அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடித்திருக்கிறது. களம் நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சதுரங்க வேட்டைகள், சதுரங்க ஆட்டங்கள் தொடங்கியது அரசியல் கட்சியில். அதாவது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படி என்று அரசியல் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிற, அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழகத்தை மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், இந்த பார்ப்பன சங்பரிவார் RSS கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் எப்படி தடுக்க வேண்டும் என்பதற்காக மும்முனைப்போடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அப்படி என்று சொன்னால் கொஞ்சம் கூட மிகை என்று நான் சொல்ல மாட்டேன். பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு இயக்கம். அந்த RSS பார்ப்பன இயக்கம் தமிழ்நாட்டுக்குள் காலூன்றி விட்டால் இங்கே மதவெறி, சாதி வெறி இன்னும் தலைவிரித்து ஆடும் என்பதை அரசியலில் அறிவியல் பூர்வமாக, உணர்வு பூர்வமாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். ஆகவேதான் இங்கே அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிக்க துடித்துக் கொண்டிருக்கும் போது ஆட்சியை பிடிப்பதை விட மக்களுக்கான மனசாட்சியாக இருந்து மக்களுக்கான வாழ்க்கை தரத்துக்கு சாதி, மதம், வேதம் இவற்றையெல்லாம் கடந்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்றால் பாஜக என்கிற ஒரு அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் என்றால் அவர் கருத்து சொன்னா இவருக்கு என்ன கருத்து சொல்ல வேலை இருக்கு அப்படி என்று முணுமுணுக்கிற முட்டாள் கூட்டத்திற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக அடித்து ஒழித்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சரியா முடிவெடுக்காவிட்டால் அதிமுக என்கிற ஒரு கட்சியையே, இந்த இயக்கத்தையே பாஜக அடித்து தன் வாய்க்குள் போட்டு ஏப்பம் விட்டுவிடும் அப்படி என்று தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஜனநாயக சக்திகளாக இயங்க வேண்டும். ஆளும் கட்சி என்று இருந்தால் எதிர்கட்சி என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசு இருபக்க நாணயமாக ஒழுங்காக செயல்படும். அப்படி அல்லாமல் ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒழிந்து போய்விட்டால், எதேச்ச அதிகாரம் இங்கே ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் அது இந்திய அரசியலமைப்பின்படி நடக்காது அப்படி என்கிற ஒரு ஆழ்ந்த நீண்ட சிந்தனையை கொண்ட ஒரு மாபெரும் தலைவன் அண்ணன் திருமா அவர்கள் சிந்தித்து சொன்ன வார்த்தை தான் தமிழ்நாட்டில் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போதெல்லாம் நக்கலாக பேசிக் கொண்டிருந்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு கட்சியில் இருந்து OPS, தினகரன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு பிரிஞ்சு அப்படியே உதிரி கட்சிகளாக, தனித்தனி இயக்கங்களாக அப்படியே பிரிஞ்சு போய் கிடக்கு. இன்றைக்கு மீண்டும் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவரை தலைவர் என்று சொன்னால் அது எனக்கே வாய் கூசுது. விஜய் அவர்களை இப்போ வரைக்கும் நான் நடிகர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு இயக்குனர் சொல்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவருக்கு பெயர் தான் நடிகர். இங்கே பாஜக என்கிற ஒரு இயக்குனர் சொல்கிறவற்றை கேட்டு நடித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்றால் அது தாவேக. அதற்கு நடித்து காட்டிக் கொண்டிருப்பவர் விஜய் அவர்கள். விஜய் முற்றிலும் தமிழக மக்களுக்கு எதிராக பாஜகவின் கைப்பாவையாக, கைக்கூலியாக இருக்கிறார் என்று என்னால் முழுமையாக குற்றம் சாட்ட முடியும். அதற்கு காரணம் இன்றைக்கு அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், விஜய் அவர்கள் பார்த்து இருந்து கொள்ள வேண்டும். விஜயை முழுமையாக பாஜக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை காலி செய்வதற்காகத்தான் தாவேகாவை பாஜக ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே. அதாவது தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு அப்படி பார்த்தா ஆதவ் அர்ஜுன் திமுகவில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அங்கே MP சீட்டு கிடைக்காமல் டெல்லிக்கு ஓடி மீண்டும் விஜயிடம் வந்து சேர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி கழகம் உண்டு செய்ய வேண்டும் அப்படி என்று நினைத்து அது வெற்றி பெற முடியாமல் அண்ணன் திருமாவிடம் தோல்வியுற்று பிறகு போய் தஞ்சம் அடைந்த இடம்தான் தாவேகா. CTR நிர்மல்குமார் நேரடியாக அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு உள்ள வந்தவர். அருண்ராஜ் RSS நேரடி கைப்பாவைன்னே சொல்லலாம். புஷி ஆனந்த் அவர்கள் NR காங்கிரஸில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விஜய்க்கு அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாஜகவின் கைப்பாவைகள். இவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்றால் அது விஜய்க்கு தான் தெரியும், நல்லாவே தெரியும். நம்மள ஒரு டம்மி பீஸா வச்சு உட்கார வச்சு செய்யறாங்க. பாஜக Z+ பாதுகாப்பு கொடுத்து விஜய் அவர்களை ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக பார்வையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பாஜகவுக்கு தெரியாமல் விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கடைசி கட்டமாக செங்கோட்டையன் உள்ள போயிருக்கிறார். செங்கோட்டையனும் பாஜகவால் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று உள்ளே சென்றிருக்கிற துரைமுருகன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு
தலைவர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன். அதிமுகவினுடைய மூத்த முன்னோடி. எம்ஜிஆர் அந்த ஆட்சி காலத்தில் இருந்து எம்ஜிஆரோடு பயணித்து அம்மையார் ஜெயலலிதா இறக்கும் வரை அங்கே பயணித்தவர். அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் ஒரே ஒரு என்ன அரசியல் அரிச்சுவோடு கூட தெரியாத விஜயிடம் போய் சேர்ந்திருக்கிறார் என்றால், இவர் போய் முதல்ல பார்த்தது அமித்ஷா அவர்களை. அவருடைய ஆலோசனையின்படிதான் விஜய் அவர்களிடம் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் கணக்கு போட்டுத்தான் இப்போதைக்கு அதிமுகவை அழிக்க வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும், அதற்காக விஜயை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் விஜயும் தன் கையை மீறி போய்விடக் கூடாது, தன் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் அப்படி என்று பாஜக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து இன்னைக்கு விஜயையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. பல பேர் நினைக்கிறீங்க, இவ்வளவு தூரமும் செஞ்சு பாஜக என்ன செஞ்சிட போகுது, அவங்க என்ன தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிட போறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஆசை பாஜக தொண்டனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு பாஜகவுக்கு கிடையாது. அவர்களுடைய அஜெண்டா, RSS அஜெண்டா எப்பவுமே நீண்ட நெடிய ஒரு அஜெண்டாவாக இருக்கும். அவர்கள் எடுத்த உடனே அதிகாரத்தில் வந்து உட்கார நினைக்க மாட்டார்கள். அவர்கள் உட்கார்ந்து வேலை பார்த்தானுங்கன்னா ஒரு ஊரையே அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை மிக்கவர்கள் RSS. அது எப்படி சொல்றது, ஒருத்தன் உட்காந்துட்டு எழுந்து போனா அந்த இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்க கூடாது என்றால், முளைக்காது என்றால் அது RSS அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்ப்பாங்க. இதையெல்லாம் அறிந்தவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அண்ணன் திருமா அவர்களுக்கு பாஜக போடாத வைக்காத விலையே இல்லை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியோடு எங்களிடம் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் மத்திய அமைச்சரவை முக்கிய பொறுப்பு கொடுக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கூட உங்களை நாங்கள் அறிவிக்க தயார், உங்களை பின்புற வாசல் வழியாக கூட தேர்தலுக்கு பின்னால் முதலமைச்சராக நாங்கள் உங்களை உட்கார வைக்கிறோம். பணம் பதவி இப்படி எவ்வளவோ, ஆனாலும் ஜனநாயகம் என்பது மக்களை காக்க வேண்டும், மக்களுக்காக ஒரு தலைவன் இருக்க வேண்டும், அது பின்புறமாக வரக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அப்படி என்கிற அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தலைவனாக அவர் பாஜகவை தன்னுடைய முழு எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்தியாவில் இருக்கிற பட்டியலின தலைவர்களை ஒட்டுமொத்தமாக விலைக்கு வாங்கி கூட பாஜகவால் கை நீட்டி குறை சொல்ல முடியாத, விலைக்கு வாங்க முடியாத ஒரே தலைவர் யார் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அவர் ஒரு அரசியல் அறிவார்ந்த ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ணன் திருமா அவர்கள். அவருக்கு தெரியும் எதுக்காக இந்த வலையை வீசரா அப்படி என்பது. அதனால்தான் அண்ணன் திருமா ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்சி நாசமா போச்சு, கலைஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சுன்னா இன்னொரு கட்சி அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆனால் ஒரு கட்சி உடைகிறது என்றால், அழிகிறது என்றால் அதை பார்த்து ஐயோ இது இப்படி ஜனநாயகப்படி நடக்கக்கூடாது அப்படி என்று வருத்தப்படுகிற ஒரு தலைவர் இந்தியாவில், ஏன் உலகத்திலேயே இருக்கிறாரா என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அதற்கு முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் உள்வாங்கி படித்து அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தான் அண்ணன் திருமா அவர்கள் மக்களுக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார். இது திமுகவோடு கூட்டணியில் இருந்தால் கூட அதிமுக வலிமையோடு இருக்க வேண்டும். அவர்கள்தான் ஒரு ஜனநாயக எதிர்கட்சியாக இருக்க முடியும். பாஜகவோடு அவர்கள் ஒட்டுண்ணியாக மாறக்கூடாது, பாஜக அவர்களை முழுமையாக விழுங்கிவிடும் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாரு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. அடுத்த கட்டமாக இப்ப விஜய்க்கு பலம் கூடுது அப்படின்னு எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த பலத்தை யார் கொடுத்தார்களோ அவர்களே புடுங்கி விடுவார்கள். அதற்கான ஆயுதமும் அவர்கள் கிட்ட இருக்கும். பாஜக எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் ஒருவரை வளர்க்கவும் செய்யாது. அவர்களை எப்போது வேண்டுமானாலும் தன் காலில் விழ வைத்து மண்டி போட வைப்பார்கள். ஆகவேதான் பாஜக RSS இந்த சங் பரிவார் கூட்டத்தை அண்ணன் திருமா அவர்கள் முப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் விஜய்க்கும் எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார், உங்களுடைய அரசியல் பாதையை அடியை எடுத்து வைக்கும் போது பார்த்து வையுங்கள், எல்லாவற்றையும் நம்பி கடைசியில் நீங்களும் அதிமுக போல் ஆகிவிடாதீர்கள் அப்படி என்பதைத்தான் அவர் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த போது இந்த விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில் நாங்கள் விடுதலை சிறுத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் திருமா அவர்கள் தாவேக்காவோடு சேர்ந்து விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றி விடலாம், திமுகவை ஒழித்து விடலாம், திமுகவை இந்த தேர்தலில் நீங்கள் தோற்கடித்தால் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து திமுக அந்த ஆட்சி கட்டிலில் அமரும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்டமைப்பும் கொள்கையும் கொண்ட ஒரு பாரம்பரிய இயக்கம், மக்களுக்காக களத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இயக்கம். அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படி என்பது எல்லோருடைய பார்வையாக இருந்தாலும் அண்ணன் திருமா அவர்கள் மட்டும் ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறார், திமுகவோடு துணை நிற்கிறார், திமுகவோடு அவர் கூட்டு சேர்ந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார், தனித்தும் பாஜகவை ரொம்ப மும்முரமாக எதிர்க்கிறார். ஏனென்றால் பாஜகவால் தான் இங்கே மதம், சாதி, இனம் இவை எல்லாம் வந்தது. பார்ப்பன கூட்டத்தால் தான் இது நடந்தது.
இதை புரிந்து உணர்ந்துதான் பாஜக என்கிற ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணன் திருமா அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாரோடு நாம் களமாட வேண்டும் என்று நினைக்கும் போது பாஜகவை எதிர்க்கிற ஒரே இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கு, காங்கிரஸ் தான் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கு. இவர்களோடு தான் கூட்டணி வைக்க முடியும். தாவேகா 2024 கட்சியை ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் களத்தில் நிற்காமல் 2026 நேரடியாக முதலமைச்சராக வந்து அமர்வேன் என்று சொல்வதெல்லாம் 32 ஆண்டுகள் இந்த மக்களோட களத்தில் பயணித்து அரசியலை முழுமையாக கரைத்து குடித்து இருக்கிற அண்ணன் திருமாவுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் யாரும் முட்டாள்களோ ஏமாளிகளோ தற்குறிகளோ கிடையாது. அவர்கள் வந்து கூட்டம் கூடுவார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அரசியல் புரிதலோடு உள்வாங்கி யாருக்கு நாம் வாக்களித்தால் இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் என்று உணர்ந்து அவர் வாக்குகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக விஜயனுடைய இந்த சினிமாவில் வர மாதிரி ஒரே பாட்டுல ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது. ஆக திமுகவை தோற்கடிக்க இவர்கள் பல கட்சிகளை பலவீனப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் ஒரே வாக்கு ஒரே வார்த்தை மனசாட்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பல காயங்கள் பல வலிகள் பல வேதனைகள் இருந்தாலும் இந்த கூட்டணி எங்களுடைய கொள்கை கூட்டணியாக இருப்பதற்கு எங்களுடைய எதிரி ஒரே எதிரி சனாதன பார்ப்பன சன்பரிவார் கூட்டம் பாஜக தான் அப்படி என்ற ஒரு மைய புள்ளியில் நின்று இன்றைக்கு திமுகவுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். அந்த வேளையில் கூட பாஜகவோடு சேர்ந்து உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் மக்களிடத்தில் இழந்து விடாதீர்கள் அப்படி என்று எதிர்கட்சிகளுக்கும் அவர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்தந்த வேளையில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்ததின் விளைவு அதிமுக இன்றைக்கு இவ்வளவு பட்ட பிளவு. விஜய்க்கு அடுத்தது அதோ கதிதான். இதை முன்கூட்டியே கணித்து அண்ணன் திருமா அவர்கள் இப்போது எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆனால் இதை உணராமல் விஜய் அவர்கள் அப்படியே பயணம் செய்தால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாரு, என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சென்னை ஏர்போர்ட்ல சொன்ன மாதிரி அவர் கிளம்பி திருப்பி படம் நடிக்க போய்கிட்டே இருப்பார். ஆனால் இங்கே அனைத்து கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் காணாமல் போயிருக்கும். அந்த இடத்தில் பாஜக என்கிற ஒரு ஒற்றை இயக்கம் அங்க வந்து நிற்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாஜக. இதைத்தான் பாஜக உருவாக்க நினைக்கிறது. இப்போதைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கவலை இல்லை, திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நம்மை விட அதிகமாக நினைப்பவர்கள் பாஜக காரர்கள் தான். காரணம், திமுகவை அடுத்த 10 ஆண்டுகள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது இங்கே இருக்கிற அதிமுகவையும் தாவேகாவையும் இன்னும் இருக்கிற கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் முக்கிய குறிக்கோள், நோக்கம், அஜெண்டா. அதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் திருமா அவர்கள் இதை உணர்ந்து புரிந்து தெரிந்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு தலைவன் தன்னுடைய மக்களுக்காக எந்நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாமனிதன். அவர் சொல்லுகிறார், இங்கே மதமும் சாதியும் மனிதனை ஒருபோதும் ஒன்று சேர்க்காது. மனிதநேயம் வளர வேண்டும் என்றால் சமூக நீதி மலர வேண்டும். ஆகவே இதற்கு எல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய ஆரிய கூட்டத்தை வேறறுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் அஞ்சாமல், தன் உயிருக்கும் அஞ்சாமல். அப்படிப்பட்ட தலைவனுக்கு, மாபெரும் தலைவனுக்கு இன்னும் முதலமைச்சராக கூடிய தகுதி இல்லையா? அவர் ஒரு பட்டியல் இன தலைவர் தானே அப்படி என்று நக்கல் நையாண்டி செய்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் ஒன்றை மட்டும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு எல்லா மக்களும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிற அண்ணன் திருமா எதிர்கால முதல்வர் வேட்பாளர் அல்ல, தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து அமரக்கூடிய அந்த காலம் கனியும், அன்று தமிழகம் விடியும் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க. நம்முடைய அண்ணன் திருமா அவர்களுடைய அரசியல் அறிவை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிந்து பார்த்து கேட்டு படித்து நீங்களும் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக எதிர்கால இளைய சமூகம் வளர உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.